எல்லாருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2019 கேட்கப்பட்ட ஜிகே கொஸ்டின் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தின வீடியோவில் இதே மாதிரி ஜிகே கொஸ்டின் நிறையா வீடியோஸ் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அது மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம். கேள்வியில் இருக்கக்கூடிய ஜிகே கேள்விகள் ஒவ்வொன்றா நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். முதல் கேள்வி, பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் கிரகம், இந்த பக்கம் இயற்கை துணைக்கோள்களோட எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செவ்வாயோட துணைக்கோள்கள் மொத்தம் எத்தனை? 2 துணைக்கோள்கள். ஆப்ஷன் பி. வியாழன்கிறது 63 துணைக்கோள்கள். சனி அப்படிங்கிறது 60 துணைக்கோள்கள். யுரேனஸ் 27 துணைக்கோள்கள். ஆப்ஷன் பி 4, 3, 1, 2 அப்படிங்கிறது தான் நமக்கு சரி. அடுத்த கேள்வி, மது அருந்தி வாகனம் ஓட்டுவதை கண்டுபிடிக்கும் சுவாச பகுப்பாய்வு சோதனையில் பயன்படுத்தப்படும் சேர்மம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த நாளில் எது சரி? K2 Cr2O7 அப்படிங்கிறது தான் நமக்கு சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி, 100% சூரிய ஆற்றலை பயன்படுத்தி உலகின் முதல் மெட்ரோவாக உருவாக முயற்சி செய்யும் ரயில் நிறுவனம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் எது? ஆப்ஷன் சி, டெல்லி மெட்ரோ ரயில் நிறுவனம். G20 கண்காணிப்பு குறிப்பின்படி 2020ஆம் ஆண்டு இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி டேஸ் ஆக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது சரி? ஆப்ஷன் சி 7.5% அப்படிங்கிறதா சரி. அடுத்த கொஸ்டின், 1951ஆம் ஆண்டு மக்கள் தொகை பெருக்க வீதம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1951 நமக்கு என்ன வரும் அப்படின்னா சிறு பிளவு ஆண்டு அப்படிங்கிறது தான் நமக்கு சரி. ஸோ இதில் பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, இதனுடைய சரியான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 1921. மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு எப்போ வரும் அப்படின்னா 1961 அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான ஆண்டுகள். அடுத்த கேள்வி, நூர் காம்ப்ளெக்ஸ் எந்த பாலைவனத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் எது? சகாரா பாலைவனம் அப்படிங்கிறது தான் சரி. அடுத்த கேள்வி பாருங்கள், பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2019ஆம் ஆண்டின் உலக சுற்றுச்சூழல் தின கொண்டாட்டம் சீனாவில் நடைபெற்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து அதன் மைய கருத்து காற்று மாசு அது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் எது? 1, 2 ஆகியவை இரண்டும் சரி. ஜன்தன் திட்டத்தின் குறிக்கோள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் எது? அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது தான் நமக்கு சரி. அதுக்கடுத்த கொஸ்டின், பிரான்சில் உள்ள கட்சி முறை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் எது? பல கட்சி முறை. அதுக்கடுத்த கேள்வி, மத்திய அரசால் தொடங்கப்பட்ட நீர் பாதுகாப்பு பரப்புரை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது? ஆப்ஷன் டி, ஜல் சக்தி அபியான் அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான ஆன்சர். அதுக்கடுத்த கொஸ்டின், மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள பெரிய துறைமுகம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது? காண்ட்லா அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், கீழ்நிலை உயிரிகளில் சில சமயங்களில் முதிர்ந்த உயிரிகள் இனச்செல்களை உருவாக்காமல் அவ்வுயிரிகளையே இனச்செல்கள் போன்று செயல்பட்டு ஒன்றிணைந்து புதிய உயிரிகளை தோற்றுவிக்கும் செயல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது? முழு சேர்க்கை அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான ஆன்சர். அதுக்கடுத்து பாருங்கள், ஒரு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. இடம், கிளர்ச்சியில் ஈடுபட்ட தலைவர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டெல்லி யார்? பகதூர் ஷா, 2ஆம் பகதூர் ஷா. மத்திய இந்தியா ராணி லக்ஷ்மிபாய். லக்னோ அப்படிங்கிற யார் இருப்பாங்க? பேகம் ஹஸ்ரத் மஹால். கான்பூர் அப்படிங்கிறது தாந்தியா தோப் அப்படிங்கிறவங்க தான் கிளர்ச்சியில் ஈடுபட்ட தலைவர்கள். இதுக்கான சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி 4, 3, 1, 2 அப்படிங்கிறது தான் இதற்கான சரியான ஆன்சர். அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்கள், முதலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நடுவண் விழிப்புணர்வு ஆணையத்தின் ஆணையர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது? ஆப்ஷன் சி, நிட்டுவர் சீனிவாச ராவ் அப்படிங்கிறது தான் சரி. நடுவண் விழிப்புணர்வு ஆணையத்தின் முதல் ஆணையர். அதுக்கடுத்த கொஸ்டின் பாருங்கள், நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம்
டேஸ் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது? நுகர்வோரின் மகா சாசனம். அடுத்த கேள்வி, குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் நாடாளுமன்ற மேல் சபை உறுப்பினர்கள் டேஸ் முறை மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது? இடைத்தேர்தலா, நேரடி தேர்தல் முறையா, மறைமுக தேர்தலா, பருவ தேர்தலா? நமக்கு குடியரசுத் தலைவர் வந்து எப்படி தேர்ந்தெடுப்பாங்க? மறைமுக தேர்தல் முறை. அப்போ இதை வச்சு நம்ம ஆன்சர் சொல்லிடலாம், மறைமுக தேர்தல் முறை. அதே மாதிரி துணை குடியரசுத் தலைவரும் அப்படி தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. நாடாளுமன்ற மேல் சபை உறுப்பினர்கள் அதுவும் எப்படி தான் தேர்ந்தெடுக்கிறாங்க? மறைமுக தேர்தல் முறை. அடுத்த கேள்வி பாருங்கள், பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆளுநரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். அதுக்கப்புறம் ஆளுநரின் பதவிக்காலம் முடிவடைந்த போதிலும் கூட பின்னர் வருபவர் பதவியேற்கும் வரை பதவியில் தொடர்கிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது? ஆப்ஷன் ஏ. 1, 2 ஆகிய இரண்டுமே சரி. அதுக்கடுத்த கொஸ்டின், பட்டியல் 1ஐ பட்டியல் 2உடன் பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சமத்துவ உரிமை அப்படிங்கிறது நமக்கு எந்த விதியில் வரும்? விதி 14 முதல் 18 வரை. சுதந்திர உரிமை அப்படிங்கிறது 19 முதல் 22 வரை. அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் முறை அப்படிங்கிறது ஆர்டிகல் 32. சமய சுதந்திர உரிமைங்கிறது 25 முதல் 28. நமக்கு ஆப்ஷன் ஏ 2, 3, 4, 1 அப்படிங்கிறது தான் சரி. அடுத்த கொஸ்டின், பிரிட்டிஷ் இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை எந்த ஆண்டிலிருந்து வழங்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது? 1921. அடுத்த கொஸ்டின், பனகல் அமைச்சரவையால் உருவாக்கப்பட்ட பணியாளர் தேர்வு வாரியம் தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது? 1924 அப்படிங்கிறது தான் சரி. அதுக்கடுத்து பாருங்கள், பொறுத்துக்கையில் சமயங்கள் சார்ந்த நூல்கள் கொடுத்துருக்காங்க. தேம்பாவணி, சீராபுராணம், பகவத்கீதை, திரிபீடகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேம்பாவணிங்கிறது என்னது? நமக்கு கிறிஸ்துவ சமய நூல். சீராபுராணம் அப்படிங்கிறது இஸ்லாமிய சமயத்தை சார்ந்தது, இஸ்லாம் சமயம். பகவத்கீதை அப்படிங்கிறது இந்து சமயத்தை சார்ந்தது. திரிபீடகம் அப்படிங்கிறது புத்த சமயத்தை சார்ந்தது. நமக்கு இதில் வந்து இது மட்டும் புதுசாக இருக்குது. திரிபீடகம் அப்படிங்கிறது புத்த சமயத்தை சார்ந்தது. ஆப்ஷன் டி 2, 4, 1, 3 அப்படிங்கிறது தான் சரி. அடுத்த கேள்வி பாருங்கள், ஆடி பானர்ஜி என்பவரால் 1922 கண்டறியப்பட்ட நகரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது? மொஹஞ்சதாரோ அப்படிங்கிறது தான் சரி. அடுத்த கொஸ்டின், முகலாயர் காலத்தில் நவீன நாணய முறையின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது? ஷெர்ஷா அப்படிங்கிறது தான் சரி. முகலாய காலத்தில் நவீன நாணய முறையின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார்? ஷெர்ஷா. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2017 முதல் 18 தமிழ்நாட்டில் தனிநபர் வருமானம் எவ்வளவு? தமிழ்நாட்டில் தனிநபர் வருமானம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. $2200. ஸோ 2023 24க்கான தனிநபர் வருமானம் எவ்வளோ அப்படின்னா $4245. அடுத்த கொஸ்டின், உத்கல் சமவெளி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது? ஒடிஷா. அடுத்த கொஸ்டின், சீரோடிகிரி தீர்க்கரேகையும் சீரோடிகிரி அச்சரேகையும் காணப்படுவது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான ஆன்சர் எது? தென் அட்லாண்டிக் மற்றும் மேற்கு ஆப்பிரிக்கா. அதுக்கடுத்த கொஸ்டின், பன்றிக் காய்ச்சலை உருவாக்கும் வைரஸ் எது? H1N1 அப்படிங்கக்கூடியது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், ஆண்ட்ரோஜன் இணைவு புரதத்தை உற்பத்தி செய்பவை அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் எது? செர்டோலி செல்கள் அப்படிங்கிறது தான் சரி. அடுத்த கொஸ்டின், இரத்த மாதிரிகள் எடுக்க தனிமங்களை விட சிரைகளே சிறந்தவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிரை ஏன்னா காரணம் கொடுத்துருக்காங்க, சிரைகளில் இரத்த அழுத்தம் குறைவாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் எது? ஆப்ஷன் ஏ. ஏ மற்றும் பி, அதாவது ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கமாகும். இதுவரை இதில் இருக்கக்கூடிய கேள்விகள் ஒன்று நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோவோட அடுத்த பார்ட்டில் இதில் இருக்கக்கூடிய மீதி கேள்விகளை நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முத பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நிறையா கொஸ்டின் டெய்லி நம்ம போட்டுக்கிட்டுருக்கோம். அது மூலமாகவும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் மீண்டும் ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.